அடர்ந்த காட்டில் அருள் என்னும் கரடி தனிமையில் வாழ்ந்தது. அது எப்போதும் கோபமாக, தனிமையாகவே இருக்கும். அதன் குகை எப்போதும் இருட்டாகவும் குளிராகவும் இருக்கும். கனி என்னும் சிறிய மைனா பறவை அங்கே வந்தது. கனிக்கு பாட்டு பாடுவது மிகவும் பிடிக்கும். கனியின் பாட்டு அருளின் குகை அருகில் ஒலித்தது. சத்தம் போடாதே என அருள் உருமியது. கனி பயப்படவில்லை, மேலும் மெல்லிய குரலில் பாடியது. ஒவ்வொரு நாளும் கனி அதே இடத்தில் வந்து பாடிச் சென்றது. அருள் அதனைக் கண்டு கொள்ளாமல் தூங்கியது போல் நடித்தது. ஒரு நாள் கனி ஒரு சிறிய சிவப்பு பழத்தை கொண்டு வந்தது. குகை வாசலில் பழத்தை வைத்துவிட்டு கனி பறந்தது. அருளுக்கு வியப்பாக இருந்தது. இது என்ன? அடுத்த நாள் கனி அருளுக்கு வியப்பாக இருந்தது. இது என்ன? அடுத்த நாள் கனி ஒரு அழகான இறகை கொண்டு வந்தது. அருளின் முகத்தில் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. தொடர்ந்து ஒரு வாரம் கனி பரிசுகளை கொடுத்தது. அருளின் இதயம் கனியின் அன்பால் உருகத் தொடங்கியது. ஒரு காலை அருள் தன் குகையை விட்டு வெளியே வந்தது. கனியின் பாடல் கேட்டு அருள் அமைதியாக நின்றது. நன்றாக பாடுகிறாய் என அருள் மெல்லச் சொன்னது. கனி மகிழ்ச்சியில் இன்னும் சத்தமாக பாடியது. அருள் சாய்ந்து அமர்ந்தது. கனி அதன் அருகில் வந்தது. ஏன் தினமும் வருகிறாய் என்று அருள் கேட்டது. உங்கள் தனிமை எனக்கு பிடிக்கவில்லை என்றது கனி. அருள் தன் கரடுமுரடான மனதை குறித்து நினைத்தது. கோபம் மறைந்து கருணையான இதயம் அன்பதை குறித்து நினைத்தது. கோபம் மறைந்து கருணையான இதயம் அன்பினால் வெளுத்தது. அருள் தன் சேமிப்பிலிருந்த தேனை கனிக்குக் கொடுத்தது. இருவரும் நண்பர்களாயினர். காடு முழுவதும் சந்தோஷம். அருள் மற்ற விலங்குகளுடன் பேசவும் பழகவும் ஆரம்பித்தது. அன்பே அனைத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டது.